Hello friends, I am teacher Vasan. I went நான் சென்றேன் எங்க டு எ நியூ பார்பர் ஷாப், ஒரு புதிய சலூன் கடைக்கு. பார்பர் ஷாப் அப்படின்னா சலூன் கடை இல்லைங்களா? சரி, ஓகே. இந்த கோ இதோட பாஸ்ட் தான் வெண்ட் இல்லைங்களா? சரி, ஐ வெண்ட் அப்படின்னா நான் சென்றேன். ஐ ஆஸ்ட் ஃபார் எ ஸ்டைலிஷ் மூவி ஸ்டார் லுக். சரி, இப்போ கவனிங்க. ஐ ஆஸ்ட் அப்படின்னா நான் கேட்டேன், ஐ ஆஸ்ட் ஃபார் அப்படின்னா நான் வேணும்னு கேட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயம் வேணும்னு கேட்கறதுக்கு ஃபார் அப்படின்றத நீங்க சேர்த்துக்கணும், ஆஸ்க் கூட. சரிங்களா? ஆஸ்க் ஃபார் அப்படின்னா வேண்டும் என்று கேட்பது, ஒரு விஷயம் வேணும்னு கேட்கறது. சரிங்களா? ஓகே. வேணும்னு கேட்கறதுனா வேணும்ட்டே கேட்கறது அது கிடையாது. வேணும்னு அது வேணும், இது வேணும், வேணும்னு கேட்கறது. ஐ ஆஸ்ட் ஃபார் நான் கேட்டேன் எ ஸ்டைலிஷ் மூவி ஸ்டார் லுக், ஒரு ஸ்டைலான மூவி ஸ்டார் லுக், அந்த மாதிரி வெட்டு விடுங்கன்னு கேட்டேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, ஓகே. The barber used his scissors quickly. Scissors அப்படின்னா கத்திரிக்கோள் இல்லைங்களா? சரி, ஓகே. Used அப்படின்னா the barber used அப்படின்னா பார்பர் பயன்படுத்தினார், முடித்திருத்துபவர். சரிங்களா? அந்த முடித்திருத்துபவர் தன் கத்திரிக்கோளை வேகமாக பயன்படுத்தினார். த அப்படின்ற வார்த்தைக்கு அந்த அப்படின்னு அர்த்தம் இருக்கு, மனசுல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஐ லுக்ட் அட் மை செல்ஃப், நான் என்னையே பார்த்தேன். மை செல்ஃப் அப்படின்னா என்னையே, நானே அப்படின்னு அர்த்தம். இந்த லுக்கு வந்துட்டாலே பெரும்பாலும் அட்டு வந்துடணும், பெரும்பாலும் இல்ல, அட்டு வரணும். சரிங்களா? லுக் அப்படின்னா பாக்குறது, லுக்ட் அப்படின்னா பார்த்தாச்சு. ஐ லுக்ட் அட் மை செல்ஃப் அப்படின்னா நான் என்னையே பார்த்தேன். எதுல? இந்த மிரர், கண்ணாடியில். நான் என்னை கண்ணாடியில் பார்த்தேன். ஐ லுக்ட் அட் மை செல்ஃப் இன் த மிரர். சரி, அப்புறம் ஐ வாஸ் ஷாக்ட், நான் ஷாக் ஆயிட்டேன், நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஐ வாஸ் ஷாக்ட் அப்படின்னா நான் ஷாக் ஆயிட்டேன், நான் அதிர்ச்சி அடைந்தேன் அப்படின்னு அர்த்தம். டு see my face அப்படின்னா என்னுடைய முகத்தை பார்த்து. ஐ வாஸ் ஷாக் டு see my face, என் ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே நான் ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் ஷாக்ட் அப்படின்னா நான் ஷாக் ஆயிட்டேன். சரி, ஓகே. அடுத்தது he cut my hair, அவர் என்னுடைய முடியை வெட்டி விட்டார், வெட்டினார். டூ ஷார்ட், ரொம்ப ஷார்ட்டா. நம்ம தமிழ்ல குட்டையா அப்படின்னு பேச போறது கிடையாது, மிகவும் குட்டையாக அப்படின்னு பேச போறது கிடையாது. நம்ம தமிழ்லயே ஷார்ட்டா அப்படின்னு தான் பேசுவோம் இல்லையா? அவரு என்னுடைய முடிய ரொம்ப ஷார்ட்டா வெட்டிட்டாரு. he cut my hair too short. சரி, இப்ப கவனிங்க. CUT கட்டு, இதோட பாஸ்டும் கட்டு தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் கட்டு தான். இந்த V1 V2 V3 சொல்லுவோம் இல்லையா? கட்டு கட்டு கட்டு, கட்டடு அப்படின்னு எடுத்துக்க கூடாது. கட்டோட பாஸ்ட் என்னது? கட்டடு அப்படின்னு பேசக்கூடாது, ஈடி சேர்த்துக்கிட்டு. கட்டோட பாஸ்ட் கட்டு தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் கட்டு தான், இது மாறவே மாறாது. ஐ லுக்ட் லைக், நான் போல இருந்தேன். எதை போல? எ பீல்ட் பொட்டேட்டோ, ஒரு உரிச்ச உருளைக்கிழங்கு. தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பியோன்னு வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். லுக் லைக் அப்படின்னா போல இருக்கு, மாதிரி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த லுக்கோட பாஸ்ட் லுக்ட். ஐ லுக் லைக் அப்படின்னா நான் போல இருந்தேன். ஐ லுக் லைக் அ பீல்டு பொட்டேட்டோ, நான் ஒரு உரிச்ச உருளைக்கிழங்கு மாதிரி இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மனசுல வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. மை ஃப்ரெண்ட்ஸ், எனது நண்பர்கள். லாஃப்ட், சிரித்தார்கள். அதே போல இந்த லுக்கு வந்துட்டா அட்டு வரணும்னு சொன்னோம் இல்லையா? அது மாதிரி இந்த லாஃப் வந்துட்டாலும் அட்டு வரணும். மை ஃப்ரெண்ட்ஸ் லாஃப்ட் அட், எனது நண்பர்கள் பார்த்து சிரித்தார்கள். லாஃப் அட் அப்படின்னா பார்த்து சிரிப்பது. மை நியூ லுக், எனது புதிய தோற்றத்தை. எனது நண்பர்கள் என் புதிய தோற்றத்தை பார்த்து சிரித்தார்கள். மை ஃப்ரெண்ட்ஸ் லாஃப்ட் அட் மை நியூ லுக். சரிங்களா? லாஃப்ட் இஸ் த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் லாஃப். லாஃபோட பாஸ்ட் தான் லாஃப்ட். சரி, ஐ வோர், த WEAR, வியர் அப்படின்னா அணிவது. வியரோட பாஸ்ட் வோர் அப்படின்னா அணிஞ்சாச்சு. ஐ வோர், நான் அணிந்தேன், அணிந்திருந்தேன். எ கேப், ஒரு தொப்பியை. ஃபார் 2 weeks, 2 வாரங்களுக்கு. ஐ வோர் அ கேப் ஃபார் 2 weeks, நான் 2 வாரங்களுக்கு தொப்பி அணிந்திருந்தேன். சரி, ஐ டிசைடட், நான் முடிவு செய்தேன். சரி, இப்ப கவனிங்க. ஐ டிசைடட் நாட் டு விசிட் அப்படின்னா நான் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். ஐ டிசைடட் நெவர் டு விசிட் அப்படின்னா நான் போகவே கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அழுத்தம் கொடுத்து பேசுறோம் பாத்தீங்களா? அதுதான் நெவர். சரி, எங்க? தட் ஷாப், அந்த ஷாப்புக்கு. எந்த ஷாப்புக்கு? அந்த பார்பர் ஷாப்புக்கு. அகைன், மீண்டும். நான் மீண்டும் அந்த கடைக்கு செல்லவே கூடாது என்று முடிவு செய்தேன். டிசைட், இதோட பாஸ்ட் தான் டிசைடட்.
நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.